ஜெய்வேல், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி உங்களை எல்லாரும் பாட்டில் ராதா அப்படின்ற நிகழ்வுல சந்திக்கிறதுல. அண்ட் வந்து ஆக்சுவலி தினகரன் வந்து பயங்கர பிளஸ்டுன்னு நினைக்கிறேன். முக்கியமான சம்பவக்காரர்கள்லாம் அங்க இருக்காரு. அவங்கெல்லாம் படம் பார்த்துட்டு வந்து தினகரனை விஷ் பண்றது. குறிப்பா எனக்கு வந்து தமிழ் சினிமா வந்து வேற மாதிரி மாத்தி விட்டவங்க இங்க வந்து இருக்கிறது, அதுவும் படம் ரிலீஸ் முன்னாடியே வந்து தினகரை பிளஸ் பண்றது அப்படின்றது வந்து ரொம்ப சந்தோஷம். நன்றி சார், தேங்க்யூ தேங்க்யூ. லிங்கசாமி சார், அமீர் சார், வெற்றி அண்ணா, மிஸ்கின் அண்ணா, அவங்களெல்லாம் பத்தி பேசிதான் நாங்க சினிமாக்குள்ள வந்தோம். நானே, தினகர், ஜெய் இருக்கான், 3 பேருமே காலேஜ்ல படிக்கிறப்பவே வந்து எங்களுக்குள்ள வந்து இதை பத்தின நிறைய டிஸ்கஷன் இருக்கும். பருத்தி வீரனா இருக்கட்டும், லைக் வந்து ரன்னா இருக்கட்டும், அண்ட் வந்து இல்ல ஒரு எமோஷனலா இருக்கு. பொல்லாதனை விட நாங்க பயங்கரமா பேசுனது வந்து ஆடுகளம் பத்தி தான். ஆடுகளம் இருக்கிற அந்த கேரக்டர் கிளைமேக்ஸ், அவன் ஏன் வந்து கத்தி அவன் குட்டான், அவன் சொருனானா இல்லையா, இல்ல வந்து அவன் ஏன் செத்தான் அப்படின்றதுக்கு நான் ஒரு கிளைமேக்ஸ் சொன்னேன். நானு பேட்டைக்காரன் ஏன் வந்து செத்து போயிடறான் அப்படின்னா, நான் என்ன சொன்னேன்னா, பேட்டைக்காரன் சாவலைன்னா உயிரோட இருந்தா அவன் கொண்டு வாண்டா அவனு அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க ஏதோ ஆனா இவங்க என்ன சொன்னாங்கன்னா, பேட்டைக்காரன் கடைசியில திருந்துறான் அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்ன சத்தியமா அவன் திருந்த மாட்டான் அப்படின்னு நான் வந்து சொன்னேன். அண்ட் வந்து அஞ்சாத இருக்கட்டும், அண்ட் வந்து ஓனை மாட்டிக்குட்டியும் அவருடைய சினிமாக்குள்ள அந்த மனிதனருக்குள்ள குறிப்பா வந்து ஒரு திருநங்கை கேரக்டரை வந்து அவர் பயன்படுத்தி அப்படி பேச வச்சார்ல, அந்த ஒரு நிமிஷம் ஒரு 2 நிமிஷம் கதை இருக்கும், ஒரு பயங்கரமா எமோட்டான நான். ஸோ இவ்வளோ இன்ஸ்பயரான ஒரு அண்ணன்களுக்கு முன்னாடி, இயக்குநர்களுக்கு முன்னாடி அவங்கள பார்த்து இன்ஸ்பயர் ஆகி நாங்களும் படம் எடுக்க வரணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டேன். காலேஜில் நானு, ராஜா, ஜெய், தினகர் எல்லாருமே வந்து ஒரு இயர் மெட்ல இருந்தால் நிறைய பேர் வந்தாங்க எங்களோட சேர்ந்து. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் டைரக்ட் ஆகிட்டேன். அண்டு 2வது ஜெயானா, 3வது வந்து தினகர் வந்திருக்கான் இப்போ. அண்ட் ராஜா வந்து ஆர்ட் டைரக்டரா இருக்கான். ஸோ எங்களுக்கு வந்து உண்மையிலேயே இது ரொம்ப சந்தோஷமான, ரொம்ப மகிழ்ச்சியான மேடை. ஸோ நான் அவங்க 2 பேரும் வந்து ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிட்டேன், படம் பண்ணாதீங்கடா, அனிமேட்டர் ஆகுடா, அனிமேஷன் டைரக்டர் ஆகுடா, அனிமேட் படம் பண்ணுங்கடா, இது பயங்கரமான வேர்ல்டு, அதுக்குள்ள போங்கன்னு சொல்லிட்டு நான் எவ்வளோ புஷ் பண்ணேன். ஆனால் அவங்க வந்து இல்ல தமிழ் சினிமாவில் வந்து இயக்குநர்களுக்கு தான் வந்து ஒரு ஸ்டார் அந்தஸ்து இருக்குது, அதனால அவர் வந்து ரொம்ப முடியாம வந்துட்டானுங்க. ஆனா அவங்க வந்தோடனே எனக்கு பயமாயிடுச்சு, வந்து வரல என்கிட்ட தான் அசிஸ்டன்ட் டைரக்டர் சார்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க. இப்ப நான் வந்து ரொம்ப என்னன்னா, அசிஸ்டன்ட் டைரக்டர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அது ஒரு இது எடுத்துக்க கூடாதுன்னு நான் கொஞ்சம் பயந்து. நான் ஒரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு அவங்க உள்ள வந்து ஏற்கனவே ஒர்க் பண்ற அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர்ஸை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி இன்ஃபுளுன்ஸ் இவங்க பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள ரொம்ப அசிஸ்டன்ட் டைரக்டராகவே ட்ரீட் பண்ணல, ஃப்ரெண்டாகவே ட்ரீட் பண்ணல. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பே காணாம போயிடுச்சு. நாங்க பேசிக்கிறதே இல்லை, பேசிக்கவே மாட்டோம். அவங்க பாட்டுல வருவானுங்க, ஒர்க் பண்ணுவானுங்க, போவானுங்க. அப்புறம் வந்து வேலையில ரொம்ப கருணையற்று இருந்தேன் நானு. அதனால அவங்க ரொம்ப பயந்துதான் வேலை செஞ்சானுங்க. ஆனா பயங்கர எஃபர்ட் போட்டானுங்க. நிச்சயமா என்னுடைய மற்ற உதவி இயக்குநர்கள் எந்த அளவுக்கு சிரத்தையோட என்னுடைய வெற்றிக்கு, என்னுடைய திரைப்படத்துக்கு பாடுபட்டார்களோ அதே போல வந்து பாடுபட்டவர்கள் தான் இந்த 2 பேருமே. ஸோ என்னுடைய உதவி இயக்குநர்களும் இன்னைக்கு வந்து படம் பண்ணிட்டு இருக்கிறப்போ, என்னுடைய நண்பர்களா, என்னோட உதவி இயக்குநர்களா அவங்களும் இன்னைக்கு வந்து படம் பண்றாங்க, படம் பண்ண போறாங்க. அண்ட் இதை பார்க்குறப்போ வந்து உண்மையிலேயே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் ஸோ அந்த நீளம்ல படம் பண்றது வந்து ரொம்ப ஈஸின்னு சில பேர் யோசிக்கலாம், இந்த மாதிரி கண்டென்ட்னா நீளம்ல பண்ணிடலாம்னு சொல்லிட்டு. ஆனா கதையை கொடுக்குறவங்களுக்கு தான் தெரியும், ஒவ்வொரு முறையும் படிச்சுட்டு கரெக்ஷன் சொல்லி டென்ஷன் ஆயிடுவானுங்க அவங்கள. சில பேர்லாம் வந்து இதுதான் ஃபைனல்னு சொல்லிட்டு சண்டை போட அளவுக்கு எல்லாம் போயிடுவானுங்க. அந்த மாதிரிதான் வந்து ஒவ்வொரு முறையும் வந்து படிச்சுட்டு இது ஒர்க் ஆகுனா ஒர்க் ஆகல, ஒர்க் ஆகுது. ஆனா எல்லா ஸ்கிரிப்டும் முடிஞ்ச அளவுக்கு நானே படிச்சு நானே வந்து அதுக்குள்ள ஒர்க் பண்ணுவேன். ஸோ இதுல வந்து இது வந்து ஒர்க் ஆகலன்றது வந்து செகண்டரி. பட் ஆனா இது மூலமா நம்ம என்ன சொல்ல வரோம், நம்ம என்ன பேசுறோம் சொசைட்டிக்கு, சினிமா அப்படின்றது வந்து நான் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட் மீடியமா நான் பார்த்து உள்ள வரல. எனக்கு அப்படி ஒரு சினிமாவுக்குள்ளும் பெரிய பரிச்சயமும் இல்லை. நான் பார்த்ததெல்லாம் வந்து நான் நேசித்த திரைப்படங்கள் எல்லாமே
மனித உணர்வுகளையும் இந்த சமூகத்தின் மீதும் பெரிய அக்கறை கொண்ட திரைப்படங்கள் தான் என்னை மிகப்பெரிய பயங்கரமா என்னை பாதிச்சுது. அந்த பாதிப்புல இருந்து தான் நான் சினிமா எடுக்க வந்தேன். ஸோ என்னோட நீலம் ப்ரொடக்ஷனும் ஸோ அது மாதிரி இருக்கணும். ஸோ என்னோட இந்த உணர்வை சரியா புரிந்து கொண்டவர்கள் என்னோட சேர்ந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து இணை தயாரிப்பா வந்து சேர்ந்திருக்காங்க. அந்த வகையில வந்து நந்தகுமார் சார் தொடர்ந்து என்கிட்ட பேசிட்டே இருந்தாரு. ஸோ அப்படிதான் வந்து நான் அவர்கிட்ட வந்து ஒரு 2 தினகர் தான் வந்து டைரக்ட் பண்ண முடியாததுக்கு அப்புறம் ஒரு 2 கதை வந்து அவங்களுக்கு வந்து அனுப்பிச்சு வச்சேன். ஸோ அதுல வந்து பாட்டில் ராதா பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்களும் முடிவு பண்ணாங்க, நானுமே முடிவு பண்ணேன். ஸோ அப்படிதான் இது எடுக்கப்பட்டது. ஸோ தினகர் மேல எனக்கு கொஞ்சம் பயம் தான் இருந்தது. ஏன்னா அவன் ஷார்ட் பிலிம் பார்த்து பயந்தவன் நான். ஜெய் மேல எனக்கு அது பயம் இல்லை. ஏன்னா ஜெய் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி பண்ணிருந்தான், டாக்ஸ்ன்னு சொல்லிட்டு பயங்கர அட்டகாசமான ஒரு படம் அது. நான் அவன்கிட்ட வந்து இப்படி ஒரு ராவா எடுறான்னா அவன் வந்து பயங்கர என்டர்டைனா வந்து ப்ளூ ஸ்டார்னு ஒண்ணு எடுத்துட்டான். ஏன் வந்து எப்படின்னா பயங்கர லவ் ஒரு என்டர்டைனா இருப்பான் அப்படின்னு பார்த்தா ஏன் பயங்கர எமோஷனலான ஒரு படம் எடுத்து வந்திருக்கான். டோட்டல் கான்ட்ராஸ்ட் 2 பேருமே. அண்ட் வந்து அதுல ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான் படம் பார்த்து முடிச்சதுமே வந்து பார்த்தா வெல் எக்யூப்டு ஒரு படமா அது இருந்தது. டெக்னிக்கலாவும் சரி, ஆர்டிஸ்ட் நடிச்சது, ஸோ இதெல்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். ஏன்னா அவனோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் பிலிம் பார்த்துட்டு பயங்கர கொடூரமா இருந்தது. அப்புறம் ஒரு டைரக்டரா எவ்வளவு கொடூரமா இருந்தான்னு அவனை பத்தி எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. நடிக்க தெரியாத ஒரு சின்ன பையனை வந்து கொடூரத்திருக்கான். அது பத்தில என்ன சொன்னாங்க, இது கேட்டு சிரிச்சுட்டு இருந்தேன் நாங்க. அந்த கதை வந்து பயங்கர கதை. அந்த ஷார்ட் பிலிம் வந்து ஓகேவான ஷார்ட் பிலிம் தான் அப்படி முடிஞ்சிருக்கோம். பட் ஆனா வந்து அதை எடுத்ததையே வந்து பத்தி பேசி பயங்கரமா சிரிச்சுட்டோம். ஜெய் வந்து ஓடி வந்துட்டான். ஒரு நாளோட வேலை செஞ்ச, ஒரு நாள் 2 நாள் வேலை செஞ்சு ஓடி வந்துட்டான். அவங்க கூட யாரா வேலை செய்வான். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கொடுமையை வந்து நான் அதான் யோசிச்சேன். நான் சொல்லி அனுப்பிச்சேன், ஸ்பாட்ல யாரும் திட்டாதரா, ஆக்டர்களை திட்டாம வேலை வாங்குடா, கொஞ்சம் கவனமாடுறா. நான் ஸ்பாட்டுக்கே போல ஃபர்ஸ்ட் இவன் என்ன பண்றா சொல்லிட்டு அப்படியே வெயிட் பண்ணிட்டேன். அப்புறம் சில ஃபுட்டேஜஸ் பார்த்தோன்னே வந்து பரவாயில்ல டைரக்டர் ஆயிடுவான்டா அப்படின்ற மாதிரி வந்து எனக்குள்ள ஒரு கான்பிடன்ட் வந்தது. அந்த கான்பிடன்ட் அடிப்படையில சரி அப்படியே நான் அவனை வந்து விட்டேன் நான். அப்புறம் பார்த்தா ஒரு பயங்கரமா அப்படி ஒரு எமோஷனலான ஒரு படத்தை வந்து கொடுத்துட்டான். அண்ட் வந்து உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஸோ இந்த படம் நிச்சயமா வந்து ஆடியன்ஸை என்கேஜ் பண்ணும், அதே நேரத்துல வந்து எமோட்டிவாகவும் அண்ட் ஒரு விழிப்புணர்வாகவும் ஆக்கும் அப்படின்றதுல வந்து எங்களுக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கு. நான் வந்து 12th படிக்கிறப்போ தனியா ஒரு நைட்ல உட்காந்து ஒரு நாள் வந்து சூசைட் பண்ணிக்கலாம்னு யோசிச்சேன். அது என்னன்னா வந்து இதுதான், அந்த என் வீட்டுல வந்து எங்க அம்மா ரொம்ப கஷ்டப்பட்டே இருப்பாங்க, எப்ப பார்த்தாலும் அழுதுலே இருப்பாங்களா, அது வந்து பார்க்கவே முடியாது என்னால. ஸோ அது வந்து திடீர்னு வந்து பயங்கர ஒரு இமோஷனல் ஆகி விட்டுச்சு. அப்புறம் வந்து அந்த அந்த மாதிரி ஒரு ஏஜுக்கு போயிட்டேன். அது யாருக்குமே தெரியாது, யார்கிட்ட நான் ஷேர் பண்ணதில்லை, எங்க அண்ணன் கூட இங்க இருக்கு. ஸோ அது வந்து எவ்வளவு கொடுமையானதுன்றத வந்து நேரடியா நின்று அனுபவிச்சவன். ஸோ இவன் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து வந்து கொடுத்தவனே நான் அதை படிச்சு வந்து எனக்கு பயமா என்ஜாய் பண்ண. நான் இப்போ அவன் இதை எழுதுனா எப்படி இந்த லாங்குவேஜை பிடிச்சான், எப்படி இதை பேசுறத வந்து அவன் வந்து அந்த டயலாக்ஸ் எப்படி, அந்த நுவான்சஸ் எப்படி வந்து பிடிச்சான். அண்ட் வந்து அதுல வந்து அஞ்சலி இருக்குல்ல, அஞ்சலி தான் என் அம்மா. நான் என்னுடைய ஆசையே என்னன்னா என் அம்மா வந்து கஷ்டப்பட்ட மாதிரி என் பொண்டாட்டி கஷ்டப்படக்கூடாது, என் பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது. அதுதான் நான் வந்து பயங்கரமா, ஏன்னா ஊர்ல ஒரு கொண்டாட்டம் ஒரு திருவிழானா எல்லா வீட சந்தோஷமா இருக்கும். ஆனா எங்க அப்பா எங்களை பயங்கர சந்தோஷம். எங்க அப்பா மாதிரி எங்களை வளர்த்தது கிடையாது, யார் வீட்டாண்ட போய் எங்களை நிக்க வச்சது கிடையாது. சாப்பாடுக்கும் சரி படிப்புக்கும் சரி பயங்கரமா பார்த்துப்பாரு. எங்களோட ட்ரெஸ் எல்லாம் வந்து எங்க அப்பா அவ்வளவு எங்களை பத்தி யோசிப்பாரு, கல்வி பத்தி எல்லாத்தையும் பத்தி யோசிப்பாரு. ஆனா குடின்னு வரப்போ வந்து அவர்